Students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க யூனிட் 4 மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கற லெசன் தான் இன்னைக்கு. அந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படினா ஒரு விஷயத்தை வந்து அளக்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி டேப்ஸ் யூஸ் பண்ணி அளப்போம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது அப்போ கிலோமீட்டர் வைஸ் நமக்கு வந்து இங்கே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க மென்ஷன் பண்ணி. ஸோ நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு போகிறதுக்குன்னு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மெஷர் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இது அதோடைய திக்னஸ் இன் மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டரில் திக்னஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃபோன் பார்த்திங்கன்னா அதோடைய திக்னஸ் வந்து ஒரு 7 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் புக்ஸோடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மில்லிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் எரேசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ 1 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாம்? 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து என்னது? 1 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கோடு வந்து 1 மில்லிமீட்டர். ஸோ இந்த 10 கோடு சேர்ந்தால் தான் என்னது? 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மார்க் 4 மில்லிமீட்டர் இன் ரெட் கலர் அண்ட் 10 மில்லிமீட்டர் இன் க்ரீன் கலர். ஸோ இப்போ இதில் இருக்க ஒரு குட்டி லைனில் ஒரு லைன் தான் வந்து 1 மீட்டர். அப்போ ரெட்டில் வந்து 4 மில்லிமீட்டர்னால் நம்ம என்ன பண்ணணும்? 4 லைன் வரையணும். 1 2 3 4. ஸோ இந்த 4 லைன்ஸ் தான் அது 4 மில்லிமீட்டர். ஸோ 10 மில்லிமீட்டரை வந்து க்ரீனில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மில்லிமீட்டர் க்ரீன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ 10 மில்லிமீட்டர். அப்போ 10 மில்லிமீட்டர்னால் இப்போ இது எத்தனை? 1 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் நம்ம அளந்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ இது என்னது? 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் அளந்தாச்சு. இப்போ அது கூட என்ன பண்ணணும்? 3 மில்லிமீட்டர் அளக்கணும். அப்போ அது கூட 3 கோடு 1 2 3. ஸோ இப்போ எவ்வளோ? 1 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர். ஸோ இது எப்படி சொல்லலாம்? 1.3 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், சீரியல் நம்பர் லென்த் டு பி மெஷர்ட் லென்த் இன் சென்டிமீட்டர். ஸோ உங்களுடைய காம்போசிஷன் நோட் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லென்த் எத்தனை இருக்கும்? ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய புக்ஸையும் உங்கள் ஸ்கேலையும் நீங்கள் வச்சு அளந்து மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக போடணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஹைட். ஸோ உங்களோட ஹைட் என்ன? 123 சென்டிமீட்டர். ஸோ உங்களோட ஹைட் என்னவோ அதை நீங்கள் அளந்து நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம், அதை மெஷர் பண்ணி. நெக்ஸ்ட்டு உங்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸோடைய மெஷர்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான லென்த்தில் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுடைய பாக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் லென்த்தை வந்து ஸ்கேலில் வந்து என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மீட்டர். ஸோ 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் தான் என்னது? 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இப்போ லென்த் டு பி மெஷர்டு. ஸோ லென்த் உங்கள் கிளாஸ் ரூம் வந்து எத்தனை மீட்டர் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு 27 மீட்டர் இருக்கும். ஸோ உங்கள் கிளாஸ் ரூம் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்? அதை மெஷர் பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் டு யுவர் கிளாஸ் ரூம். ஸோ நான் இங்கே வந்து 47 மீட்டர்னு சொல்லி எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக உங்கள் கிளாஸ் ரூமுக்கும் ஸ்கூல் என்ட்ரன்ஸுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ ஸோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிலோமீட்டர் படிக்க போகிறோம். ஸோ கிலோமீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஸோ 1000 மீட்டர் சேர்ந்தால் தான் வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர். உங்கள் ஸ்கூல்லேருந்து எதுவும் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ், உங்கள் ஊரில் இருக்க தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து 2 கிலோமீட்டர் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் எப்படி இருக்கோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கூல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸ்க்கு எப்படி போகிறது? ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்குனா 7 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஊரில் எத்தனை கிலோமீட்டர் சொல்லி உங்கள் பேரண்ட்டோடைய கன்சென்ட்லேயோ உங்கள் டீச்சர்ஸோட கன்சென்ட்லேயோ நீங்கள் வந்து கேட்டு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஒரு யூனிட் இப்போது கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டாமீட்டருக்கு மாற்றணும். ஸோ இப்போ ஹெக்டாமீட்டர்லேருந்து எனக்கு சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஸோ ஹெக்டாமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் அப்படி எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஸோ இப்போ கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டாமீட்டருக்கு மாற்றணும்னா அந்த கிலோமீட்டரை இன்டூ 10 பண்ணணும். ஸோ இப்போ ஹெக்டாமீட்டர்லேருந்து டெக்டாமீட்டருக்கு மாற்றணும்னா இன்டூ 10. ஸோ டெக்காமீட்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு மீட்டருக்கு மாற்றணும்னா இன்டூ 10 பண்ணால் மாறிடும். ஸோ மீட்டர்லேருந்து டெசிமீட்டருக்கு மாற்றணும்னா அந்த வேல்யூவை இன்டூ 10.
10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டெசிமீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாறணும் இன்ட்டு 10. ஸோ அகைன் சென்டிமீட்டர் வந்து மில்லிமீட்டராக மாறணும்னா இன்ட்டு 10. ஸோ இப்போ அப்படியே ரிவர்ஸில் மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு நம்ம மாற்றணுன்ற பட்சத்தில் நம்ம டிவைடட் பை 10. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம டிவைடட் பை 10 கொடுக்கணும். ஸோ சென்டிமீட்டர்லேருந்து டெசிமீட்டருக்கு டிவைடட் பை 10. ஸோ டெசிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு டிவைடட் பை 10 கொடுத்தா பண்ணிடலாம். மீட்டர்லேருந்து இப்போது டெக்காமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேல்யூவை டிவைடட் பை 10 கொடுக்கணும். ஸோ டெக்காமீட்டர்லேருந்து ஹெக்டாமீட்டருக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 10. ஸோ ஹெக்டாமீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 10. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ½ மீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸோ இதில் பாதி, ஸோ 50 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து 1/4 அப்படின்னா இதில் பாதி, ஸோ 25 சென்டிமீட்டர். ஸோ அதில் 3/4 அப்படின்னும் போது நமக்கு 75 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெஷர் த திங்ஸ் பை யூஸிங் த டேப் அண்ட் ஸ்கேல். ஸோ வச்சுருக்கத டேப் வச்சோ இல்லை ஸ்கேலை வச்சோ நீங்கள் மெஷர் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து யோர் ஷோல்டர் லென்த், இப்போ ஷோல்டர் லென்த்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து டேப்பையோ இல்லை ஸ்கேலையோ எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து எதில் நம்ம அளக்கணும்னா மீட்டரில் அளப்போம். ஸோ எப்படியோ லென்த்து வந்து ஷோல்டர் லென்த்தை மீட்டரில் தான் அளப்போம், இல்லைனா சென்டிமீட்டரில் அளக்கலாம். ஸோ ரெண்டில் எது வேணாலும் அளக்கலாம், அளந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஹைட் எப்படி சென்டிமீட்டரில் தான் ஆக்சுவலாக அளப்பாங்க. ஸோ 124, 125, 123 இந்த மாதிரியான ஹைட்ஸு தான் இருக்கும். ஸோ உங்களோடது என்னவோ நீங்கள் ஹைட் வந்து மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க. செஸ் போர்டோட திக்னஸ் எப்படி இருக்கும், அந்த தடம் வந்து எப்படியும் மில்லிமீட்டரில் தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 3 மில்லிமீட்டர் ஆர் 4 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஹவுஸ் அண்ட் யுவர் அங்கிள்ஸ் ஹவுஸ். உங்கள் வீட்டுக்கோ உங்கள் அங்கிள் வீட்டுக்கோ எப்படியோ கிலோமீட்டர் வைஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. மேபி உங்களுடைய அங்கிள் ஹவுஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கூட இருக்கலாம், இல்லைனா பக்கத்து நெய்பராக கூட இருக்கலாம் உங்களுடைய அங்கிள். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீட்டரில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டில் நீங்கள் இது வேணால் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் இன்ட்டு மில்லிமீட்டர். ஸோ ஒரு விஷயத்த ஸோ இப்போ சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இதோட இன்ட்டு 10 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மில்லிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இன்ட்டு 10. 70 × 10 7 1 7 எத்தனை 0 இருக்கோ கூட போட்டுக்கணும். ஸோ 2 0 இருக்குது, அப்போ 700 மில்லிமீட்டர். ஸோ இப்போ அகெயின் 65 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். ஸோ இதோட என்ன பண்ணணும், 65.6 × 10 நம்ம கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரு 0வை கேன்சல் பண்ணிட்டா இந்த ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து முன்னாடி போயிடும். அப்போது பாயிண்ட் வந்து 656 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரில் கொடுத்தா அது எப்படி மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 1000. ஸோ 1000ஆல் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 கொடுத்துருக்காங்க, 7 × 1000 அப்படின்னு சொல்லும் போது எத்தனை 0 இருக்குது, 1 2 3. ஸோ அப்போ 7ஓட 3 zeros ஆட் பண்ணி 7000 மில்லிமீட்டர் தான் அதோடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து இன்ட்டு 10ஆல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர். ஸோ இப்போ வேறு ஒரு இதில் வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஸோ இப்போ 5 மீட்டர் இருக்குது. ஸோ இதை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னும் போது நம்ம இன்ட்டு 100. ஸோ 100 நம்ம போட்டால் நமக்கு என்ன ஆகிடும், 5 × 100 500. ஸோ நெக்ஸ்ட்டு 7 மீட்டர் 40 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதையும் என்ன பண்ணணும், நம்ம 7 × 100 + 40. ஸோ இப்போ 7 × 100 700 + 40. அப்போது 700 + 40 740 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மில்லிமீட்டரில் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ டிவைடட் பை 10 கொடுக்கணும். ஸோ டிவைடட் பை 10 கொடுத்தா 110 மீட்டர் இருக்குது, அதை டிவைடட் பை 10 கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த 0வும் கேன்சல் ஆகிடும், நமக்கு 11 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர். ஸோ மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், இப்போ கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல், 1000 மீட்டருக்கு ஈக்குவல். அப்போ என்ன பண்ணணும், இன்ட்டு 1000 கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே 7 கிலோமீட்டருக்கு 7 கிலோமீட்டருக்கு இன்ட்டு 1000 கொடுத்தா 1000ல் 3 0 அப்படியே ஆட் ஆகிடும். 7000 ப்ளஸ் இங்கே ஒரு 50 மீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 50 அப்போது 7050 மீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டரில் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து மீட்டருக்கு மாற்றணும். ஸோ இப்போ டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை 100 கொடுக்கணும். ஸோ 850 டிவைடட் பை 100 பார்த்தா 8 மீட்டர் 50 சென்டிமீட்டர். ஸோ மார்க் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் மில்லிமீட்டரில் இருக்கிறத வந்து மீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 1000 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இதை வந்து 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 0க்கு 2
0 கேன்சல் ஆகிடும். ஸோ கீழே மறுபடியும் 10 இருக்கும். ஸோ 25 வந்து மறுபடியும் 10ஆல் டிவைட் பண்ணால் 2 மீட்டர் 5 மில்லிமீட்டர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் இன்ட்டு கிலோமீட்டர். ஸோ எந்த ஒரு வேல்யூவுமே வந்து கிலோமீட்டருக்கு மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 1000. ஸோ கொடுத்தா நமக்கு வந்து கிலோமீட்டருக்கு மாறிடும். ஸோ இப்போ இங்கே வந்து 9000 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிலோமீட்டருக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 9000 டிவைடட் பை 1000. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 கிலோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 2300 மீட்டர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000. ஸோ 1000 கொடுத்தா நமக்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 23 by 10 2 கிலோமீட்டர் 300 மீட்டர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்படி தான் வந்து இது போடணும். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து சம் கொடுத்துருக்காங்க. சம்னா 2 விஷயத்தை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ 2 கிலோமீட்டர்ஸையோ இல்லை சென்டிமீட்டர்ஸையும் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ மீட்டர் தனியாக சென்டிமீட்டர் தனியாக நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஸோ அந்தந்த வேல்யூவை அதுக்கான இடத்துல போட்டு நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 + 2 7 and 7 + 5 12 2 கீழே போட்டு மேலே ரிமைனிங் 1. ஸோ 1 + 1 2. ஸோ 22 மீட்டர் 75 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அடிஷனும் சப்ராக்ஷனும் சேர்ந்தே போடுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. fill in the blanks. ஸோ 7 மீட்டர் 5 சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100 போட்டால் நமக்கு 705 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 326 மீட்டரை நம்ம வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் போது இன்ட்டு 100. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும். 32,600 ஆன்சராக கிடைக்கும். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 கிலோமீட்டர் 30 மீட்டரோடைய வந்து நம்ம வந்து மீட்டராக மாற்றணும். ஸோ கிலோமீட்டராக மீட்டராக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 1000. ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 5030 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 505 மில்லிமீட்டர். ஸோ இதை வந்து சென்டிமீட்டருக்காக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சென்டிமீட்டருக்கு மாற்றினா டிவைடட் பை 10. ஸோ டிவைடட் பை 10 கொடுத்தா நமக்கு 50 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் தான் ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 650 சென்டிமீட்டர் இருக்குது. அதை வந்து மீட்டருக்கு நம்ம மாற்றணும். ஸோ மீட்டருக்கு மாற்றும் போது டிவைடட் பை 100. ஸோ 100ஆல் டிவைட் பண்ண நமக்கு 6 மீட்டர் 50 சென்டிமீட்டர் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. 600 மீட்டர் இஸ் 6 மில்லிமீட்டர். ஸோ இது வந்து ராங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. 7000 மீட்டர் இஸ் 7 கிலோமீட்டர் கேட்குறேன். எஸ் ஆமாம், 7000 மீட்டர் வந்து 7 கிலோமீட்டர், அது வந்து ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு 400 சென்டிமீட்டர் இஸ் 4 கிலோமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் வந்து கிலோமீட்டராக 4 ஆகாது. ஸோ அது வந்து என்னது, ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 770 மில்லிமீட்டர் இஸ் 77 சென்டிமீட்டர். ஆமாம், எஸ் கரெக்ட். ஸோ அதனால் ட்ரூ. ஸோ 9000 மீட்டர் இஸ் 90 millimeter. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ். ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம். ஸோ இங்கே வந்து மீட்டர் தனியாக எழுதிக்கணும், சென்டிமீட்டர் தனியாக நம்ம எழுதிக்கணும். ஸோ எழுதும்போது 17 மீட்டர் 45 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது பாருங்கள், 52 மீட்டர் 30 சென்டிமீட்டர். ஸோ இது நம்ம எப்பயும் போல ஆட் பண்ணுறது தான். 5 4 + 3 7. ஸோ 7 + 2 9 1 + 5 6. ஸோ 69 மீட்டர் 75 சென்டிமீட்டர். ஸோ அது அதோடைய ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 75 400 மீட்டர். ஸோ 37 கிலோமீட்டர் 300 மீட்டர். 52 கிலோமீட்டர் 750 மீட்டர். ஸோ இது வந்து எப்பயும் போல் நம்ம ஆட் பண்ணணும். 0 அகெயின் இங்கே 5. ஸோ 7 + 3 10. 10 + 4 14. ஸோ 4 இங்கே ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் பிளேஸில் போடணும். நெக்ஸ்ட்டு 5 + 1 6. 6 + 7 + 2 15. ஸோ 15 இங்கே மேலே 1 ரிமைண்டிங். ஸோ அகெயின் 7 + 3 10 15 அகெயின் +1 16. ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷினோட ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சி. ஸோ 4 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். ஸோ இதோட ஆன்சர்ஸ் பாருங்கள். ஸோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் தனியாக எழுதிக்கணும். ஸோ 4 8 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 8 + 9 17. ஸோ ரிமைனிங் 1 5 + 5 10. ஸோ 10 சென்டிமீட்டர் 7
millimeter. ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் த ஃபாலோயிங். ஸோ இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கொஷினை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிலோமீட்டர் மில்லிமீட்டர் தனியாக எழுதிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் 450 மீட்டர், 13 கிலோமீட்டர் 200 மீட்டர். ஸோ இது வந்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0 5 - 0 5 தான். 4ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 2. ஸோ 5ல் 3 நமக்கு வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். 1 - 1 0. ஸோ 2 கிலோமீட்டர் 250 மீட்டர். ஸோ அதோடைய வேல்யூ அப்படியே நேராக அதுக்கு கீழே போட்டுடணும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷினோட ஆன்சர் பி. ஸோ பி ஆன்சர் பாருங்கள். ஸோ மீட்டர் மில்லிமீட்டர் தனியாக போட்டுக்கணும். ஸோ 750 மீட்டர் 840 மில்லிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து பாரோ பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ 0க்கு 0. ஸோ 8ஓட 4 சின்ன நம்பர்ன்றதுனால இந்த 8 கிட்ட வந்து நம்ம கடன் வாங்கி இதை 14ஆக மாற்றிடுறோம். ஸோ 14ஆக மாற்றும் போது 14ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 6. ஸோ 7ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு 3. ஸோ again இந்த பக்கம் 0. ஸோ 5 வந்து சின்னதாக இருக்குது 7ஓட. ஸோ பக்கத்தில் கடன் வாங்குகிறோம். ஸோ இங்கே 6ஆக மாறிடும். இது வந்து 15ஆக மாறிடும். ஸோ 15ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8. 6ல் 3 போச்சுன்னா 3. ஸோ 380 மீட்டர் 360 மில்லிமீட்டர். ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி கொஷினோட ஆன்சர். ஸோ அதே மாதிரி கிலோமீட்டர் மீட்டர் தனித்தனியாக எழுதிக்கோங்க. 5 கிலோமீட்டர் 400 மீட்டர், 3 கிலோமீட்டர் 350 மீட்டர். ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 0க்கு 0. ஸோ 5 வந்து சின்ன நம்பர், இங்கே 10 வந்து சின்ன மாற்றிக்கணும். அதுக்கு வந்து கடன் வாங்கிக்கலாம். பக்கத்தில் இப்போ 3ஆக மாறிடும். ஸோ இப்போ 10ல் 5 போச்சுன்னா பேலன்ஸ் 5. ஸோ 3 - 3 0. ஸோ பார்த்தீங்கன்னா 5ல் வந்து 3 போயிடுச்சுன்னா நமக்கு 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 2 கிலோமீட்டர் 50 மீட்டர் தான் ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை த ஃபாலோயிங்கில் 350 மீட்டர் 445 சென்டிமீட்டர் இன்ட்டு 7. ஸோ இதை வந்து பாயிண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மீட்டர் சென்டிமீட்டரையும் ஸோ மீட்டருக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு சென்டிமீட்டரை போட்டு நம்ம எப்பயும் போலேயே மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா 7 5 35. ஸோ 35ல் 5 மட்டும் கீழே போட்டுட்டு 3 வந்து நெக்ஸ்ட்டுக்கு ரிமைண்டராக வச்சுக்கிறோம். ஸோ 7 4 என்னது 28. அதோடு நம்ம 3 ஆட் பண்ணும்போது 31 வரும். அப்போது 1 வச்சுட்டு மறுபடியும் 3 வந்து ரிமைண்டருக்கு அந்த சைடு போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் 7 × 0 0 தான். ஸோ அப்போ 3 மட்டும் ரிமைனிங் இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 மட்டும் இங்கே போட்டுக்கணும். ஸோ 7 5 35. ஸோ 35 வந்து நம்ம 5 மட்டும் போட்டுட்டு நம்ம 3 மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலே ரிமைனிங் போட்டுக்கோம். ஸோ 7 3 21. 21 + 3 24. ஸோ 24 போட்டு இப்போ டெசிமல் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா. ஸோ 2 டெசிமல் தள்ளி அப்போ புள்ளி வச்சுக்கணும். ஸோ இங்கே 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சதா நமக்கு 2453 மீட்டர் 15 சென்டிமீட்டர். ஸோ இந்த சென்டிமீட்டர் மீட்டர் பிரிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆன்சர் இதே மாதிரியே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து செகண்ட் கொஷினும். ஸோ 25.300 × 6. ஸோ 6 0 0. 6 3 18. ஸோ 8 போட்டுட்டு மேலே ரிமைனிங் 1. 6 5 30. 30 + 1 31. ஸோ 1 மட்டும் கீழே போட்டுட்டு 3 ரிமைனிங் மேலே. ஸோ 6 2 12. 12 + 3 15. ஸோ அப்போ டெசிமல் எத்தனை பாயிண்ட் டெசிமல் இருக்குது, 1 2 3 டெசிமல் இருக்குது. அப்போ 1 2 3 இந்த இடத்துல ஒரு டெசிமல் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் அந்த டெசிமலுக்கு இந்த இருக்கிறதெல்லாம் கிலோமீட்டர், டெசிமலுக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் மீட்டர். ஸோ அப்போ 151 கிலோமீட்டர் 800 மீட்டர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம்மும் அதே ஃபார்மேட்டில் தான் போடணும். ஸோ அதையுமே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 31க்கு பக்கத்தில் நம்ம டாட் வைக்கிறது மூலிமா மீட்டரையும் மில்லிமீட்டரையும் பிரிச்சிடலாம். ஸோ இங்கே ஆன்சருக்கு அப்புறம் எத்தனை டாட்டுக்கு பின்னாடி இருக்கும், 1 2 3. ஸோ டெசிமல் இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன பண்ணும், 1 2 3 டெசிமல் வச்சிடணும். ஸோ அப்போ தான் நம்ம மீட்டர் தனியாக மில்லிமீட்டர் தனியாக பிரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன். ஸோ டிவிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் டிவைட் எப்படின்னா 950 கிலோமீட்டரையும் 800 மீட்டரையும் 5ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டாட் வச்சுக்கலாம் அந்த கிலோமீட்டர் மீட்டர் பிடிக்கிறதுக்காக. ஸோ இப்பயும் டாட் வச்சுக்கலாம், இல்லை கடைசியாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 950.800. இது வந்து இப்போ நம்ம 5 டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணணும். ஸோ 5 டேபிளில் 9 வருமா, வராது. ஸோ இப்போ என்ன ஒரு 5 வரும். அப்போ 1s are 5.
ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ 4 போட்டுக்கணும். ஸோ அப்புறம் இந்த 5 வந்து என்ன பண்ணணும், கீழே கொண்டு வந்துடணும். ஸோ 45 ஆகிடும். ஸோ 45னா 9 5s are 45. ஸோ 45 0 ஆகிடும். ஸோ இந்த 0வை நம்ம கீழே கொண்டு வரும்போது நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், 0 போட்டுப்போம். ஸோ அப்போது இங்கே இருக்க 8 வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ கீழே எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு 8 வருமா, 5 டேபிளில் ஒரு டைம் வரும். ஸோ அப்புறம் 5 1s are அகெயின் 5 1s are. ஸோ 5 1s are 5 போட்டுக்கோங்க. ஸோ 8ல் 5 போயிடுச்சு, நமக்கு பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ அந்த 3 கூட மேலே இருக்க 0 வந்து கீழே இறக்கணும். ஸோ கீழே இருக்கும் போது நமக்கு அகெயின் 6. ஸோ 5 டேபிளில் 30 எப்போ வரும், 6 are 30. ஸோ 30 எவ்வளோ வரும், 0. அகெயின் இந்த 0வை கீழே இருக்கும் போது நமக்கு 0 மேலே போட்டுக்கும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 190 கிலோமீட்டர் அண்ட் 160 மீட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம 3 டாட்ஸ்க்கு 800க்கு இருக்குல்லையா, 3 டாட் தள்ளி இருக்கு. அப்போ நம்ம ஆன்சருக்கு என்ன பண்ணணும், 3 டாட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 190 கிலோமீட்டர் 160 மீட்டர். ஸோ இதே மாதிரியே ஃபார்மேட்டில் தான் மற்ற 2 சம்ஸுமே போடணும். ஸோ ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரியே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 7 மீட்டர் 110 மில்லிமீட்டர், 43 மீட்டர் 12 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்கான ஆன்சர், சிக்கான ஆன்சர். ஸோ அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் கொஷின் போட்ட மாதிரியே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. சரவணன் had chosen to drive his vehicle from Pondicherry to Chennai for a distance of 165 km. So while starting his vehicle, odometer shows 0.00157 km and find the reading of the odometer when he reaches the Chennai. ஸோ சரவணன்ற ஒரு பாய் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அவனோட வெஹிக்கல் எடுத்துகிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறான். ஸோ அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 165 கிலோமீட்டர். ஸோ 165 கிலோமீட்டர் அவன் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அவன் வண்டி எடுத்து ட்ராவல் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது அவனுடைய ஆல்ரெடி ஓடோமீட்டர்னால் என்னென்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம போயிருக்கோன்னு காட்டுற மிஷின். ஸோ அந்த மிஷின் ஆல்ரெடி நீங்கள் வந்து 157 கிலோமீட்டர் வந்து ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி போயிருக்காங்கன்னும் போது இப்போ அவர் சென்னைக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஓடோமீட்டரில் காட்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து 160 கிலோமீட்டர் அவர் போயிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 157 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஓடோமீட்டர் வந்து 2 ஆட் பண்ணி தானே காட்டும். ஸோ இது 2 ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 7 12. ஸோ பேலன்ஸ் 1, 6 + 1 7, 7 + 5 அகெயின் 12. ஸோ மேலே ரிமைனிங் 1 3. ஸோ 322. முன்னாடி ஓடோமீட்டரில் எப்படி காட்டும், 000 322. ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். கார்த்திக் ராஜா decided to travel from A to move to the kilometer in east. ஸோ இதுவுமே வந்து ஒரு டயக்ராம் பேஸ்டு சம் தான். ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம வரையலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்திக் ராஜா என்ன பண்ணுறான்னா ஏலேருந்து, அவன் வந்து ஏன்ற பாயிண்டில் இருக்கான் கார்த்திக் ராஜா. ஸோ ஏலேருந்து ஈஸ்ட் பக்கமாக நடக்கிறான். ஸோ எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான், 1 கிலோமீட்டர் நடக்கிறான். ஸோ நடந்து போனதுக்கப்புறம் எங்கே போய் ரீச் ஆகிறானா, பி. ஸோ ஏலேருந்து ஈஸ்ட் பக்கமாக நடந்து 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் பிக்கு ரீச் ஆகிறானா. ஸோ இப்போது பியிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் சிக்கு ரீச் ஆகிறானா. பியிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து சிக்கு ரீச் ஆயிடுறானா. ஸோ இப்போது சியிலேருந்து வெஸ்ட் சைடு நடந்து போய் அவன் என்ன பண்ணிடுறான், டியை வந்து சேர்ந்துடுறான்னா. அதுவும் எத்தனை கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் நடக்கிறான். ஸோ இப்போ டியிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் எங்கே மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறாங்க. எங்கே மீட் பண்ணுவான், ஏக்கு தான் மீட் பண்ணுவான். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ஏலேருந்து ஒருத்தன் வந்து கிளம்புறான். ஸோ ஏலேருந்து கிளம்பி பிக்கு 1 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் நடக்கலாம். ஸோ ஈஸ்ட்னா என்ன, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இல்லையா. ஸோ ஈஸ்ட்னா இந்த பக்கம், நார்த்னா மேலே, சவுத்னா கீழே, வெஸ்ட்னா லெஃப்ட் சைட். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒருத்தர் வந்து ஏழு பாயிண்ட்லேருந்து பிக்கு ஈஸ்ட் பக்கம் நடந்து 1 கிலோமீட்டர் போகிறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், 1 கிலோமீட்டர். ஸோ அகெயின் பியிலேருந்து நார்த்து பக்கம், ஸோ நார்த்து சைடு 2 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். ஸோ 2 கிலோமீட்டர் நடந்து போனால் அவனுக்கு சி கிடச்சிருது. ஸோ சியிலேருந்து வெஸ்ட்டு சைடு வந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகிறான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு டிக்கு போயிடுறான். இப்போ டியிலேருந்து சவுத்துக்கு நடந்து வரானா 2 கிலோமீட்டர். ஸோ அப்போது எங்கே போய் மீட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. எங்கே மீட் பண்ணுவான், ஏல மீட் பண்ணுவான். ஏன்னா கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது எங்கே தான் போய் நிற்பான் அவன்,
அவன் ஏக்கு தான் வந்து நிற்பான். அப்போ அவன் நிற்கிற பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரா த டயக்ராம் அண்ட் ஜஸ்டிஃபை, ஆல்சோ ஃபைண்ட் அவுட் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம். ஸோ டயக்ராம் வரைஞ்சி ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், அவன் ஏல தான் போய் மீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு டயக்ராம் வரைஞ்சி ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை கிலோமீட்டர் அவன் போயிருப்பான்னு நம்ம மென்ஷன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் நடந்தான். ஸோ அகெயின் மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருக்கான் பியிலேருந்து சிக்கு. இப்போ சியிலேருந்து டிக்கு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கான். ஸோ டியிலேருந்து ஏக்கு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கான். ஸோ 2 கிலோமீட்டர் நடந்திருக்கான். அப்போ 2 + 1 3, 3 + 1 4, 4 + 2 6. அப்போது 6 கிலோமீட்டர் அவன் வந்து நடந்திருக்கான். ஸோ அதுதான் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? 6 கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பி கொஷனோட ஆன்சர், அவன் வந்து ஏ பாயிண்டில் மீட் பண்ணியிருப்பான். 6 கிலோமீட்டர் அவன் மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ அந்த டயக்ராம் வந்து அதுக்கு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சங்கீதா சி பாருங்கள். சங்கீதா ஜஸ்ட் ஃபினிஷ்டு பில்டிங் அ நியூ ஹவுஸ் இன் அ கார்டன் ஏரியா. ஷீ மெஷர்டு த கார்டன் ஏரியா ஃபவுண்ட் டு பி 6 மீட்டர் into 6 மீட்டர். ஸோ ஷீ ஹேஸ் டு புட் அ போல் எவ்ரி 1 மீட்டர். ஹவு மெனி போல்ஸ் ஆர் ரெக்வயர்ட்? Each pole of a height is 1.5 meter. So ground, so should total length of the fencing material அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதா வந்து 6 மீட்டர் ஒரு கார்டன் வாங்கியிருக்காங்க புதுசாக. ஸோ அது வந்து 6 மீட்டர் into 6 மீட்டர். அப்போ என்ன அது எல்லா பக்கமும் ஒரு ஸ்கொயராக தான் இருக்கும், எல்லா பக்கமும் 6 மீட்டர் இருக்கும். ஒரு மீட்டருக்கு ஒரு தள்ளி ஒரு போல் வைக்க போகிறாங்களாம். 1 மீட்டருக்கு தள்ளி. அப்போது இந்த பக்கமே எத்தனை போல் ஆகிடும்? 6 போல்ஸ் ஆகிடும். இங்கே 6 போல்ஸ் ஆகிடும், இங்கே 6, இங்கே 6, இங்கே 6, 4 பக்கமும் 6 போல்ஸ் வச்சாங்கன்னா அதுவே உங்களுக்கு எத்தனை போல்ஸ், எத்தனை கம்பி ஆகிடும்? 24 கம்பி ஆகிடும். ஸோ 24 போல்ஸ் வச்சுருவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு போல்ஸோடைய லென்த் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? ஹைட்டு 1.5 மீட்டர். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும், இப்போது ஒரு 24 போல் வைக்கணும். ஸோ 24 போல் வைக்கும் போது அது எத்தனை மீட்டரில் வைக்கணும்? 1.5 மீட்டர் ஹைட்டில். ஸோ அப்போ அவங்க எவ்வளோக்கு இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ ஃபென்சிங் வேணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 36 கிடைக்கும். ஸோ 36 கிடைச்சுன்னா 36 மீட்டர் நம்ம வந்து ஃபென்சிங், அதாவது அந்த வேலி போடுற மெட்டீரியல் வாங்கினா என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த கார்டனை ஃபென்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா 1 மீட்டருக்கு ஒருக்கா, ஸோ இங்கே வந்து 6 மீட்டர் இருக்குது, 1 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு போல் நடணும் அப்படின்னா அப்போ இந்த பக்கம் 6, அப்போ இந்த பக்கம் 6, அப்போ இங்கே 6, இந்த 6. ஸோ 4 பக்கமும் 6 இது பண்ணால் நமக்கு 24 போல்ஸ். ஒரு போலோடைய ஹைட் என்ன? 1.5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36 மீட்டர் நமக்கு ஃபென்சிங் அவங்க வாங்கணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 24. ஸோ டோட்டல் ஃபென்சிங் வாங்குறது வந்து 36 மீட்டர். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 24 போல்ஸ், ஃபென்சிங் மீட்டர் எவ்வளோ? 36 மீட்டர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் கிளாத் டு ஸ்டிச் ஷர்ட். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் கிளாத் ஷர்ட்டு தைக்கிறதுக்கு 1 மீட்டர் 25 சென்டிமீட்டரான கிளாத்து தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி 22 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் அவனுக்கு கிளாத் தேவைப்படுது. ஸோ அப்போ 22 ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ஸோ இந்த 1 மீட்டர் 1.25 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எத்தனை பேத்துக்கு? 22 பீப்புளுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 into 22. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் 27 மீட்டர் 50 சென்டிமீட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு 27 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். F question. So distance from the village A to B is 3 km 450 meter, and the distance from the B to village C is 5 km 350 meter. What will be the total length of the road if the road is laid from the A to village C? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கான். ஸோ ஏ வில்லேஜிலேருந்து பி வில்லேஜுக்கு போகிறதுக்கு நமக்கு 3 கிலோமீட்டர் 450 மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பியிலேருந்து சின்ற ஒரு வில்லேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும்? 5 கிலோமீட்டர் 350 மீட்டர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏ வில்லேஜ்லேருந்து சி வில்லேஜுக்கு, அதாவது இந்த கடைசியாக இருக்க சி வில்லேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த தூரத்தில் இருக்க கிலோமீட்டர் நம்ம அளந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ 3 கிலோமீட்டர் 450 மீட்டரையும் 5 கிலோமீட்டர் 350 மீட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன மீட்டர்? 5 கிலோமீட்டர்
350 மீட்டர். ஸோ இது வந்து கிலோமீட்டருக்கு வச்சுக்கலாம், இது வந்து மீட்டருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது ஃபஸ்ட்டு இது வந்து 3 கிலோமீட்டர் 450 மீட்டர். ஸோ 2 வில்லேஜும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 0 10. ஸோ ரிமைனிங் 1 4 4s are 8. ஸோ again 5 + 3 8. ஸோ 8 கிலோமீட்டர் 800 மீட்டர். இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும் ஏ வில்லேஜ்லேருந்து சி வில்லேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட 4th யூனிட்டோட எக்ஸசைஸ் முடியுது. தேங்க்யூ.